ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீனு டெக் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபி ஸ்டிக் தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுத்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இதோட அன்பாக்சிங்கை பார்த்துருவோம். இதோட நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபி ஸ்டிக் R1S அப்படின்றது தான் வந்து இதோட நேமு. இதனை பற்றின அதாவது இந்த செல்ஃபி ஸ்டிக்கை பற்றின ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். நான் வந்து இதில் டீட்டெயிலாகவும் சொல்லலை, எல்லாமே ஓவரலாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, வாங்க இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் வந்து பிரித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்ஃபி ஸ்டிக் தான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன கவர், அதாவது நார்மல் கவர்னே சொல்லலாம், ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு நார்மல் கவர் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தாக்கா, ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஒரு கேபிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து வழக்கமாக கொடுக்குறது தான். அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட யூசேஜஸ் வந்து எந்தெந்த மாதிரி இருக்குது, எங்கெங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சார்ஜ் பண்ணுறது தான். அது என்ன சார்ஜர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் வந்து கொஞ்சம் வீடியோவோட அடுத்து சொல்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்ஃபி ஸ்டிக் தான். இதை வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்துருவோம். இது வந்து ஒரு சின்ன கவரில் தான் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணுறதுலாம் வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்றத கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து தப்பான டைரெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் வந்து நீங்கள் யூசர் மேனுவல் வந்து படித்து பார்த்துட்டு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படி தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதோட பில் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. முடிஞ்ச வரை மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இதுக்கு பேக் சைட்லேயும் வந்து நல்லா வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நல்லா தான் இருக்குது. இதோட லைட் வந்து பார்த்துடலாம். பேக் சைடில் வந்து ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை வந்து நீங்கள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து லைட் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அதை விட பிரைட்டாக வேணுனாக்கா இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பிரைட்டாக வந்துடும். திரும்ப வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஆஃப் ஆகிடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்ட் பண்ணுற ஸ்டாண்ட் வந்து இருக்குது. இதை நீங்கள் வந்து மொபைல் வந்து சென்டரில் வந்து வைக்கும்போது மேலே இருக்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து மொபைல் வந்து ஹோல்ட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து டைட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொடுத்த இந்த டேட்டா கேபிள் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேலே இருக்கிற இந்த லைட்டை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு தான். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா கைக்கிட்டே வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளூடூத் தாங்க. அதாவது வந்து நம்ம எடுக்கிற ஒரு ஃபோட்டோ ஆகட்டும் இல்லை வீடியோ ஆகட்டும் அதை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு வந்து பழைய மெத்தடில் வந்து ஏர்ஃபோன் பின் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா கனெக்ட் பண்ணி வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. இதில் வந்து ப்ளூடூத் மோடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ப்ளூடூத் விசிபிலிட்டி வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆனதும் நம்மளோட மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த விசிபிலிட்டி எதுவோ நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுறோன்னாக்கா வந்து கனெக்ட் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் வந்து இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்டாண்டில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்ஃபி எடுக்கும்போது இந்த பட்டனில் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட யூசேஜஸ் வந்து எந்தெந்த மெத்தடில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து மொத்தம் நம்ம 3 டைப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைலை வந்து சென்டரில் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மூவிஸ் பார்க்குறதுக்கும் வந்து அண்ட் நம்ம ரிஸ்க் இல்லாமல் வந்து நம்ம மொபைலை வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பொசிஷன்லேயே வந்து நம்மளோட மொபைலை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கிற மெத்தட்லேயே இப்படியே பிடிச்சிக்கொண்டு நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். தேர்ட் யூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதாங்க. இதோட மெயின் பர்பஸும் இதுதான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், செல்ஃபி எடுக்கிறது தான் வந்து இதோட மெயின் பர்பஸ். ஸோ வந்து சென்டரில் இருக்கிற இந்த ஸ்டீல் ஸ்டிக் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் மோட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 70 சென்டிமீட்டர் வந்து இதோட லென்த்து. நம்ம வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்ம எவ்வளோ லாங்கில் வேணாலும் வச்சு ஃபோட்டோவாக எடுத்துக்கலாம். அண்ட் வந்து வீடியோவும் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து யூடியூபராக இருந்தீங்கன்னா வீலாக் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து 350 ருபீஸ் வந்து இதோட ப்ரைஸ். எனக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எதுவும் இல்லை. நான் வாங்கின சமயத்தில் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எனக்கு போடலை. இதோட ப்ரைஸ் மட்டும் தான் நான் வந்து கொடுத்தேன். 350 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட ப்ரைஸு. இதுக்கு வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு செல்ஃபி ஸ்டிக்கு வித் வந்து லைட்டோடு கொடுக்குறதுலாம் வந்து ஓரளவுக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு உண்டான ஒர்த்து தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 350 ருபீஸில் ஒரு டீசெண்டான செல்ஃபி ஸ்டிக் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். நான் சொன்ன அந்த விஷயம் இதுதாங்க. மொத்தம் வந்து இதில் வந்து 3 பர்பஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே வந்து நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணி வீடியோவும் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வந்து லாங்லேயும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு 70 சென்டிமீட்டர் வந்து அது ஸ்டிக் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்மளால் வீடியோவும் ஃபோட்டோ ரெண்டுமே வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸ்க்கு வந்து ஒர்த்தான ப்ராடக்ட் தான். வித் லைட்டு ஸ்டாண்டோட அண்ட் ஆல்சோ செல்ஃபி ஸ்டிக்கோட நம்மளுக்கு கிடைக்கிறதால கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.